அனைவருக்கும் வணக்கம். நம்மளுடைய மாடர்ன் சர்வே இன் தமிழ் யூடியூப் சேனலில் இன்றைக்கி டிஎன்பிஎஸ்சி மூலமாக வெளியான ஒரு மிக முக்கியமான அறிவிப்பு என்ன அப்படின்னா, குரூப் 1 ஓரல் டெஸ்ட்டுக்கு யாரெல்லாம் அவங்க இது பண்ணியிருக்காங்களோ அவங்களுடைய லிஸ்ட்டை வெளியிட்டிருக்காங்க. இந்த குரூப் 1 எக்ஸாம் ரொம்ப நாட்களாக உங்களுக்கு தெரியும், அது ப்ராசஸ் போய்கிட்டே இருக்குது. இந்த அறிவிப்பு எப்போ வெளியாச்சு அப்படின்னா 21/7/2022 அன்னைக்கு இந்த அறிவிப்பு வெளியாச்சு. மொத்தம் எத்தனை போஸ்ட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 92 போஸ்ட்டு. அதில் டெப்டி கலெக்டருக்கு 18 போஸ்ட்டு, டிஎஸ்பி போஸ்ட்டுக்கு 26, அசிஸ்டன்ட் கமிஷனர் 25 போஸ்ட்டு, டெப்டி ரெஜிஸ்டர் ஆஃப் கோஆப்ரேட்டிவ் சொசைட்டிஸ் 13 போஸ்ட்டு, அசிஸ்டன்ட் டைரக்டர் ஆஃப் ரூரல் டெவலப்மெண்ட் 7 போஸ்ட்டு, டிஸ்ட்ரிக்ட் எம்ப்ளாய்மெண்ட் ஆஃபீஸர் போஸ்ட்டு 3, மொத்தம் 92 போஸ்ட்டு. இதனுடைய எக்ஸாம் 30/10/2022 ஆரம்பிக்கிற மாதிரி இருந்துச்சு ஃபஸ்ட்டு எக்ஸாமு. ஆனால் அது 19/11/22க்கு மாற்றி வச்சிட்டாங்க. ஸோ ப்ரிலிமினரி எக்ஸாம் நடந்தது 19/11/2022. அதுக்கு பிறகு பார்த்தீங்க அப்படின்னா இந்த எக்ஸாம் நம்மளுடைய மெயின் எக்ஸாம் 10/8/2023 13/8/2023 வரை நடந்துச்சு. அந்த மெயின் எக்ஸாமில் வாங்கின மார்க்கின் அடிப்படையில் இன்டர்வியூக்கு யாரெல்லாம் தேர்வு செய்யப்பட்டிருக்காங்கிற இது வந்திருக்கு. இதை யாரெல்லாம் தேர்வு செய்யப்பட்டிருக்காங்களோ அவங்க வர 26 28 வரைக்கும் நம்மளுடைய டிஎன்பிஎஸ்சி ஆஃபீஸில் அதுக்கு இன்டர்வியூ நடக்குது. 26, 27, 28 இந்த 3 நாட்களில் இந்த எக்ஸாம் யாரெல்லாம் தேர்வு செய்யப்பட்டிருக்காங்களோ அவங்களுக்கு ப்ராப்பராக அவங்க இன்ஃபார்ம் பண்ணிடுவாங்க, எஸ்எம்எஸ் மூலமாகவும் மெயில் மூலம் வழக்கம் போல். ஸோ இந்த கீழ்காணும் எண்களில் உள்ளவங்க தான் இந்த ஓரல் டெஸ்ட்டுக்கு தேர்வு செய்யப்பட்டிருக்காங்க. மொத்த போஸ்ட் 92. ஸோ இவங்க அந்த ஓரல் டெஸ்ட்டை அட்டன் பண்ணலை அப்படின்னா அது அடுத்தவங்க வாய்ப்பு வழங்கப்பட மாட்டாது. இதெல்லாம் நார்மலாக உள்ளது தான். ஸோ அதனால் ஓரல் டெஸ்ட்டுக்கு யாரெல்லாம் தேர்வு செய்யப்பட்டிருக்காங்களோ அவங்களுடைய எல்லா சர்டிஃபிகேட்டு, ஏஜு, எஜுகேஷ்னல், அவங்களுடைய ஜெண்டர், கம்யூனிட்டி, பிஎஸ்டிஎம், டிஃப்ரெண்ட் ஏபிலிட்டி பிரிவாக இருந்தால் அதில் இந்த மாதிரி எல்லாத்தையுமே அவங்க ஒரிஜினல் டாக்குமெண்ட்டை கொண்டு வரணும். ஏதாவது தவறாக இருந்துச்சுன்னா அவங்கள நீக்கிடுவாங்க. இதுதான் இதனுடைய ப்ராக்ரஸ். இந்த குரூப் 1 இன்டர்வியூக்கான அழைப்பானை யாருக்கெல்லாம் அழைக்கப்பட்டிருக்குங்கிற லிஸ்ட்டு தான் இப்போ டிஎன்பிஎஸ்சி வெளியிட்டிருக்காங்க. நீங்கள் பாருங்கள். மேற்கொண்டு டிஎன்பிஎஸ்சி பல அறிவிப்புகளை வெளியிட்டிருக்காங்க. நம்ம ஒவ்வொன்றா அப்லோட் பண்ணுவோம். தேங்க்யூ.